ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப சாரி. இனிமே வந்து அடிக்கடிக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். எல்லாருமே கேட்ட ரெசிபி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரௌனி. இதில் வந்து பட்டர் கிடையாது, ஒன்லி ஆயில் தான். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நான் பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் தான். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து நான் அளந்துட்டுருக்கேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு மைதா மாவும் கொக்கோ பவுடரும் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து டார்க் காம்பவுண்டும் ஆயிலும் தான் மெஷர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் என்ன பிராண்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து 2M பிராண்ட் தான். அதே தான் வந்து டாப்பிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது மார்டி பிராண்டு தான். அந்த அளவுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வந்து மெல்ட் ஆகலை. ஆனால் 2Mல பார்த்தீங்கன்னா டார்க்கும் மில்க்கும் சரி நல்லாவே மெல்ட் ஆச்சு. ஒயிட் மட்டும் மெல்ட் ஆகாது. நிறைய பேர் எனக்கு மெல்ட் ஆகி வேணும், ஆனால் லோ பட்ஜெட்டில் வேணுன்ற மாதிரி கேட்டாங்க. மோஸ்ட்லி வந்து கோவேச்சர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகும். பட் காம்பவுண்டில் மெல்ட் ஆகணும் அப்படின்னா 2M பிராண்ட் நல்லாவே மெல்ட் ஆகுது. ஸோ அதனால் அதே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுது பாருங்கள், எந்த பிராண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளேவர் இருக்க ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. முக்கியமாக கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் யூஸே பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் தான் ப்ரௌனியில் டாமினேட் பண்ணும். நான் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து கோல்வினர் பிராண்டில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும், நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இதை ஓடிஜிலையும் ட்ரை பண்ணலாம். 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி நான் என்ன பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஹோடி ஈகோ பேக் ஃப்ரெண்ட்லி அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே யூஸ் பண்ண 10 வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச். இது வந்து 250 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 250 கிராம்ஸ்னாலே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. 1/2 kg பண்ணுறீங்க அப்படின்னா 2, 3/4 கிலோன்னா 3, 1 kgனா 4 வச்சும் பண்ணலாம், 3 வச்சும் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளோட முட்டையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு முட்டை, அது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா பீட்ரை வச்சு யூஸ் பண்ணணும். இல்லைனா ஹேண்ட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சாக்லேட் மிக்சரை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் வரவே வராது. ஸோ நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான சூடில் ஆட் பண்ணும்போது சூப்பராக வந்து கிரிங்கிள் டாப் ப்ரௌனியில் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தாங்க. அவங்க பிளெயினாக ப்ரௌனி பண்ணும்போது நல்ல கிரிங்கிள் டாப் வருது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட்டோ டபுள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணும்போது கிரிங்கிள் டாப் வருது. ஆனால் அது வந்து ட்ரிபிள் சாக்லேட் மாதிரியே இல்லை, டபுள் சாக்லேட் ப்ரௌனி மாதிரியே இல்லை, சாதா ப்ரௌனி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாக்லேட்டே இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சாக்லேட்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொக்கோ பவுடரும் மைதாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சளிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ப்ரௌனி சாஃப்டாக வரும். அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுட்ரு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து வேன் ஹூட்டன் பிராண்டை யூஸ் பண்ணேன். பட் கட்டுப்படி ஆகலை. அடுத்து வந்து ஹர்ஷீஸ் கொக்கோ பவுட்ரு வந்து யூஸ் பண்ணேன். அது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ ப்ரௌனி வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, கொஞ்சம் டார்க்காக இருந்தால். அதனால் வந்து வேறு பிராண்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பேக்கர்ஸ் வெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு எப்போலாம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பார்த்து பிராண்டை மாற்றி யூஸ் பண்ணுவேன். பட் நல்லா இருந்தால் தான் அதை கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா கண்டினியூ பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10ல் சேர்த்தோன்னே 260 கிராம் கிட்ட வந்தது. நல்லா வந்து ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு ப்ரௌனியை வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து சாம்பிளாக வந்து லாவா ப்ரௌனி கேட்டுருந்தாங்க. ஸோ நான் இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன், சாம்பிளுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பண்ணேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதனால் வந்து லாவா சாக்லேட் உள்ளே வச்சு அதையும் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி. ஃபஜ்ஜியாக வரணும் அப்படின்னா டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், லைட்டாக ஒட்டிட்டு வரணும். அப்போ தான் ஃபஜ்ஜியாக இருக்குன்னு, இல்லைனா கேக்கி ஆகிடும். இதை நான் நிறைய வாட்டி தப்பு பண்ணி கற்றுருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பிக்சர் சென்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.